لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தராவீஹ் தொழுகையிலே சூரத்து நம்ல் ஓதப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி படைப்புகளிலே எறும்பை பற்றி கூட ஒரு சூறாவை தனியாக இறக்கி வைத்திருக்கிறார். அந்த எறும்பிலிருந்து நம்ம பெறக்கூடிய பாடம், நம்ம பெறக்கூடிய லெசன் அதிகமாக இருக்கின்றன. ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் ஒரு வழியாக வந்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியில்தான் எறும்பு புற்று இருக்கின்றது. அந்த வழியில்தான் எறும்பு புற்று இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேரரசர், பெரும் படையோடு படோடமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வழியாக வந்தால் அந்த எறும்பு புற்றை மிதித்து உடைத்து விடக்கூடும், நாசப்படுத்தி விடக்கூடும் என்ற அடிப்படையிலே ஒரு 10 அடிக்கு முன்னாடியே அந்த எறும்பில் இருக்கக்கூடிய ஒரு ராணி எறும்பு, தலைமையான எறும்பு மற்ற எறும்புகளுக்கு உணர்த்துகின்றன. யா ஐயத்துஹன் நம்லு, யா ஐயத்துஹன் நம்லு உத்குலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். ஓ எறும்புகளே, உங்களுடைய புற்றுகளுக்குள், உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் உங்களை மிதிக்காமல் இருக்க, அந்த மிதிப்பது கூட வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் மிதிப்பதை கூட உணர மாட்டார்கள். உணராமல் உங்களை மிதித்து உங்களை அழித்து விடுவார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய பொந்துகளுக்குள் சென்று பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று அந்த ராணி எறும்பு அறிவிப்பு செய்து எல்லா எறும்புகளும் உள்ள ஓடிச்சு. ஆக எறும்பு இருக்கிறதே, அது தன்னுடைய சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைமை வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்கள் அழிந்துவிடக்கூடாது என்ற ஒரு அக்கறையிலே பொது சேவை செய்யக்கூடியதாக எறும்பு இருக்கிறது. என்னைக்குமே எறும்பு இருக்கு. எறும்பு தனியாக இறந்தேற, ஒரு எறும்பு ஒரு எறும்பு வருகிறது என்று சொன்னால் அது மொத்தமாக கூட்டாகத்தான் வரும். கூட்டாக வந்துதான் இறந்தேறும். இப்படி அந்த எறும்பிடத்திலே பொது சேவை, பொதுநலம் அதிகமாக இருக்கிறது, படைப்புகளிலே அதிகமாக இருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த எறும்புக்கென்றே தனியாக குர்ஆனிலே இடம் கொடுத்து கண்ணியப்படுத்தினான். அருமையானவர்களே, எறும்பு என்பது மக்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடியதாக இல்லை. நாம் அதை தொல்லைப்படுத்தினால்தான் அது நமக்கு நோவினை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேனீக்களையும் நமக்கு கொடுத்திருக்கான். தேனீக்களுடைய அந்த தேன் இருக்கே, அதனுடைய இன்பத்திற்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருளும் ஈடாக முடியாது. தேனுடைய சுவைக்கு, தேனை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதுக்கு ஒரு தனியாக சூறா போட்டான் குர்ஆன்ல. சூரத்து நஹ்ல், தேனுடைய சூறா என்று ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிதாபிலே ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். ஒரு நாள் தேனீக்கள் எல்லாம் காடுகளுக்குள் சென்று தேனை சேகரிக்கிறது, தேனை திரட்டுகிறது. அப்படி திரட்டி கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பூக்களிலே உட்கார்ந்து தேனை உறிஞ்சி அது திரும்புகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறது. தேனை கூட்ட நபியை சந்திக்கிறது. சஞ்சவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ எங்கே போயிட்டு வரீங்க? நாங்கள் தேன்களை போய் சேகரிச்சுட்டு வரோம், அதை நாங்கள் உறிஞ்சிட்டு வரோம். நாங்கள் தேனீக்களை எடுக்கின்ற பொழுது பொதுவாக தேன்களை எடுப்போம். வருகின்ற போது உங்கள் மீது சலவாத்து சொல்லுவோம். அந்த கூட்டிலே போய் தேனை வைக்கின்ற பொழுது அது தித்திப்பாக மாறிவிடுகிறது என்று அந்த தேனீக்கள் சொல்லி காட்டியது. இந்த சம்பவத்தை எழுதிவிட்டு அல்லாமா ஜலாலி ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் சலவாத்து ஓதி செய்தால் அந்த காரியத்திலே வெற்றியும் இனிமையும் சேரும் என்று அவர்கள் அழகாக எழுதியிருக்கின்றார்கள்.
அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹுதுஹுது பறவையை பற்றி குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஹுதுஹுது பறவை இன்னைக்கு காபத்துல்லாஹ்ல பார்த்தா அந்த ஹுதுஹுது பறவை காபாவில் பறந்துட்டே இருக்கு. ஹுதுஹுது பறவை, அந்த ஹுதுஹுது பறவையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு பணியாளராக அந்த பறவை இருந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படையோடு போகும்போது ஒழு செய்வதற்காக எங்கே தண்ணி கிடைக்கும் என்று அந்த ஹுதுஹுது பறவை தான் கண்டுபிடித்து கொடுக்கும். அப்படியே உதவியாக இருந்த அந்த பறவையை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே பல வசனங்களிலே சொல்லி கண்ணியப்படுத்தி இருக்கின்றார். ஆக யாரெல்லாம் பிறருக்காக வேண்டி வாழ்கின்றார்களோ, பொது சேவை மனப்பான்மையில் வாழ்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறார், உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கிறார். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുன் நாஸி மன் யன்ஃபஉன் நாஸ். மனிதரிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மற்றவர்களுக்கு பலன் அளிப்பவர், பிரயோஜனம் கொடுப்பவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, ஒரு நாள் இராஸ் என்ற ஊரிலிருந்து வந்த ஒரு ஒட்டக வியாபாரி மக்காவுடைய வீதியில் வந்து சந்தையில் வந்து அவர் ஒட்டகங்களை வித்துக்கிட்டு இருக்கார். அபூஜஹில் மக்காவுடைய தலைவர், பெரிய ரவுடி, அவன் அந்த பக்கம் போகும்போது அழகான ஒட்டகம்லாம் இருந்திருக்கு. அதுலேருந்து ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்காம போனான். பணம் கேட்டது பணம் தர முடியாது, நான் யார் தெரியுமா என்று ஒப்பு பேசினான். உடனே அந்த வியாபாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொல்லுகின்றார், இந்த மாதிரி ஒட்டகத்தை அநியாயமாக ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான், அவன் பேர் அபூஜஹிலாம், நீங்கள் தான் அதுக்குரிய பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹிலுடைய வீட்டுக்கு போனாங்க. போய் கதவை தட்டினாங்க. அபூஜஹில் கதவை திறந்தான். கதவை திறந்தோன்னே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள், அந்த வியாபாரி நிற்கிறார். அபூஜஹிலுடைய கண்ணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளில் ஒரு ஒட்டகம் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியும். அது வாயை பிளந்திருக்கு அந்த ஒட்டகம். அபூஜஹில் பயந்து விட்டான். நம்ம காசு கொடுக்கலன்னா இந்த ஒட்டகம் நம்மளை கடித்து விடும், நம்மளை தின்று விடும், கொன்று விடும் என்று பயந்து உள்ளிருந்து அபூஜஹில் அந்த ஒட்டகத்தினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து விட்டு செல்கிறான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒட்டக வியாபாரிக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். ஆக அந்த ஒட்டகத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொன்னான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். நீங்கள் ஒட்டகத்தை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது? ஆக இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே மனித சமுதாயத்தை மட்டும் சொல்லவில்லை, பல்வேறு படைப்புகளையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த படைப்புகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு படிப்பினைகளை வைத்திருக்கிறார். அந்த படைப்புகளை குர்ஆன் மூலமாக நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிவாராக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.